ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி மதுரை வாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரை வாணி சொக்கநாதர் மனோ சொக்கநாதர் மனோ மயிலுமினாதி சொக்கநாதர் மனோ மகிழுமினாதி ஜனனி சுபவாணி கல்யாணி ஜனனி அம்மா பாண்டியராஜகுமாரி பவானி பாண்டியராஜகுமாரி பவானி பாண்டியராஜகுமாரி பவானி தமிழ் செல்வி பரமேஸ்வரி ரெண்டு வரும் தர சுபவாணி கல்யாணி ஜனனி அம்மா அம்மா தாயாகி எனையாளும் தமிழ் தெய்வமே தாயாகி எனையாளும் தமிழ் தெய்வமே தாயாகி எனையாளும் தமிழ் தெய்வமே தன்னருள் வாயந்தன் தமிழ் தெய்வமே தன்னமுதாயினிக்கும் தமிழ் தெய்வமே நீயே என் வாழ்விற்கு துணையானவள் நிலையாக என்னை காக்கும் துணையானவள் நீயே என் வாழ்விற்கு துணையானவள் தாயான உள்ளங்களை கனியாக்குவாய் தாயான உள்ளங்களை கனியாக்குவாய் தாயான உள்ளங்களை கனியாக்குவாய் கந்தா என்றால் போதும் பிணி போக்குவாய் கந்தா என்றால் போதும் பிணி தூக்குவாய் வாயார உனை பாட வளம் கூட்டுவாய் வாயார உனை பாட வரம் சூட்டுவாய் துதி போர்க்கு வழி காட்டுவாய் வழிகாட்டுவாய் நீயே என் வாழ்விற்கு துணையானவள் நிலையாக என்னை காக்கும் துணையானவள் நீயே என் வாழ்விற்கு துணையானவள் வணக்கம் காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே சிவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே களிநடும் புரிந்து வெளியெல்லாம் நேர்ந்து உயிர்களை காக்கும் அற்புதமே களிநடும் புரிந்து வெளியெல்லாம் நேர்ந்து உயிர்களை காக்கும் அற்புதமே காலத்தை உருவாக்கும் காரணமே
நாள்களை கடந்து தாள்களை காடும் தத்துவமே நாள்களில் நடந்து கோள்களை கடந்து தாள்களை காடும் தத்துவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பார்வதி ஒரு கை மண் பிசையே படைப்பிற்கு பிரகுமண் துணை புரியே பார்வதி ஒரு கை மண் பிசையே படைப்பிற்கு பிரகுமண் துணை புரியே பால்வன் உவீனையை நீ வடிப்பாய் பால்வன் உவீனையை நீ வடிப்பாய் திருமாலவனோ அதற்கு இதை கொடுப்பான் திருமாலவனோ அதற்கு இதை கொடுப்பான் ஓமெனும் நாத உயிர்களின் கீதம் நாணத்தை நாடும் நற்கணமே ஓமெனும் நாத உயிர்களின் கீதம் நாணத்தை நாடும் நற்கணமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உரைக்கும் பூரணமே அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும் ஆனந்த பூந்தொண்டே பசிகளையும் அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும் ஆனந்த பூந்தொண்டே பசிகளையும் துன்பமில்லை நிலை தொழுவோர்க்கு துன்பமில்லை நிலை தொழுவோர்க்கு உன் தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும் உன் தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும் ஆவியாய் மணந்து பாவியாய் சேர்ந்து ஜோதியாய் கலந்த ஓவியமே ஆவியாய் மணந்து பாவியாய் சேர்ந்து ஜோதியாய் கலந்த ஓவியமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உரைக்கும் பூரணமே பரிபூரணமே சிவமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொரு நீ செய்யும் அதிகாரமே உங்கள் அதிகாரமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொரு நீ செய்யும் அதிகாரமே உங்கள் அதிகாரமே நதி வேண்டும் ஏழைக்கு நிதி வேண்டும் பிள்ளைக்கு நதி வேண்டும் ஏழைக்கு நிதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒவ்வொரு நீ செய்யும் அதிகாரமே உங்கள் அதிகாரமே
உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே உங்கள் அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே உங்கள் அருள் வேண்டுமே திரு அருள் வேண்டுமே எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செய்த விழா கமிட்டியாளர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் நாணயத்தை வளர்க்கணும் நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் நாணயத்தை வளர்க்கணும் பள்ளி என்ற நிலங்களிலே கல்வி தன்னை விதைக்கணும் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும் பெரியவர்கள் ஆக்கணும் நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் நாணயத்தை வளர்க்கணும் மனிதர் கூட பண்புகளை விதைத்து பாமரரின் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து பார்ப்பொழுதும் மனிதர் கூட பண்புகளை விதைத்து பாமரரின் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து போர் முனையை கொண்டவர்க்கு ஏர் முனையை விதைத்து சீர்வளர தினமும் வேகமதை விதைத்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும் இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப்பயிர் வளர்க்கணும் இன்பப்பயிர் வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் நாணயத்தை வளர்க்கணும்
கோரி வேண்டும் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அறமொரு இன்பமென்ன ஆயகளுக்கு 64 அறமொரு இன்பமென்ன ஆயகள் 64 அறமொரு இன்பமென்ன ஆயகளுக்கு 64 மங்கி வைத்த ஆசானுக்கு வணக்கமே எங்கள் வர்த்திகச்ச கோரி வேண்டும் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே பவபடி பிள்ளை பெண்டாட்டி பழனிய படுக்கணும் பவபடி பிள்ளை பெண்டாட்டி இரண்டான பழனிய படுக்கு வணக்கம் இங்கு பாவாடு பாவாடா 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 இங்க பாவாடா இங்கு பாவாடை இந்த பாவாடை தத்த பாவாடை மத்த பாவாடை மத்த பாவாடை பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடைகளுக்கு பாபியத்தனங்களுக்கு வணக்கம் வணக்கம் பாவாடா வெட்டிக்கிட்டு வந்தா கல்லவிக்கும் பாவ ஜென்மத்துக்கு வணக்கம் வணக்கம் மத்தவங்க 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 சொல் கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம் வெட்டவங்க மட்டவங்க விட்டவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்தோர வணக்கம் மத்தவங்க 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 சொல் கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம் காதலிலே தோல்வியிட்டு முட்டை பச்சை மருந்து குடிச்சு கைலாசம் போவருக்கு வணக்கம் அப்படி வணக்கம் காதலிலே தோல்விட்டு மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு கைலாசம் போவருக்கும் வணக்கம் வணக்கம் புல்லாத வட்டி வாங்க வல்லாள கண்டனுக்கு போட்டேனே கோடி வணக்கம் பொல்லாத அடி பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டனுக்கு போடுகிறேன் நான் கோடி பொல்லாத வட்டி வாங்க வல்லாள கண்டனுக்கு போட்டேனே கோடி வணக்கம் புருஷனை அறியாம புள்ள குட்டி பெத்தடுக்கு முன்னியவதி இருந்தா வணக்கம் வணக்கம் புருஷனை அறியாம புள்ள குட்டி வைத்திருக்கும் புண்ணியவதி இருந்தா வணக்கம் வணக்கம் புண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வைத்திருக்கு முன்னியவான்களுக்கு வணக்கம் பொண்டாட்டி வீர அப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம் புண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வைத்திருக்கு முன்னியவான்களுக்கு வணக்கம் 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 இரண்டு சொல்ல வணக்கமே எங்கள் வாழ்க்கைக்கு போக வேண்டும் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே வணக்கம் 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 பேரன்பு கொண்ட பெரியோர்களே பெருமதிப்பிற்கு எழுந்தரிமை தாய்மார்களே தாய் குலங்களே சகோதர சகோதரிகளே இளைஞர்களே கலைஞர்களே வாலிபர்களே குழந்தைகளே ஹலோ நாடு பற்று நல்லவர்களை ஏடு பற்றி மெழுத்தார்களே இங்கே பவனாக வேடத்தை நடத்தி கொண்டிருக்கோம் அருமை மாப்பிள்ளை முத்துராஸ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது நெக்லஸ் போட்டிருக்காரு எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்திட்ட மாபெரும் கிராமமாகிய விழுத்துமடை கிராம பெரியவர்களுக்கும் விழாவை நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை விழா கமிட்டியாளர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 உனக்கு கரெக்டாக போட்டிருக்காங்க சரி 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 அப்புறம் மச்சான் நாடகம் ஆரம்பிச்சாச்சு ஆமா ஒரு வழியா வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்தாச்சு சிரமப்பட்டுதே ஒரு சில இடங்களுக்கு சிரமப்பட்டுதே நாடகத்துக்கு போறோம் ஆமா ஆனா சிரமப்பட்டு போனாலும் நம்ம அந்த சிரமத்தை எதிர்பார்க்காம நம்ம நாடகத்தை சிறப்பான முறையில அமைக்கிறதா எல்லா ஊர்லயும் பழக்கமா இருக்கு எவ்வளவு நம்மளுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கஷ்ட நஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் ஊர் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நம்ம போய் வர்றோம் இன்னைக்கு நம்ம உளுத்துமலை கிராமத்துல அருமையான கூட்டம் நல்லா இருக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த இடையில படுதா விரிச்சு போட்டு எங்க போனான்னு ஆளை காணுமே ஓ இங்க விரிச்சு போட்டு வீட்டுல போய் படுத்துட்டாங்களா எப்ப நாளைக்கு நாடகம் பார்க்க வர்றதுக்கா ஓஹோஹோ சரி பிரச்சனை இல்லை கூட்டம்லாம் எப்பவுமே ஏன்னா பொட்டல் பெரிய பொட்டல் அதனால நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கூட்டம் குறைவா இருக்கிற மாதிரி தெரியும் இதே கொஞ்சமா கூட்டம் அப்படி பொட்டல் கொஞ்சமா இருந்துச்சுன்னா அந்த கூட்டம் மாதிரி நெருக்கி உட்காந்துனா கூட்டம் வலுவா தெரியும் பார்க்க நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால நாடகத்தை ஆரம்பிச்சேன் நான் கேட்கிறேன் கூட்டமே இல்லைனாலும் நம்ம வீட்டுக்காக போறோம் அது இல்லை கொஞ்சம் குறைஞ்சிச்சு கூட்டமே இல்லைனாலும் வீட்டுக்காக போறோம் வாங்கி வந்தாச்சு 10 பேர் நேத்தெல்லாம் அதேதான் நான் பேசுற ஒவ்வொரு வசனமும் எப்பவுமே வீணா போகவே போகாது நேத்து அதே மாதிரி நடந்துச்சு திண்டுக்கல் டவுனு ஆத்தாடி ஏன்டா போனா எதுக்குடா போனோம்னு ஆகி போச்சு உண்மையாவே தயா யோ முதல்ல நாடக மேடையே போடலையா சாக்கடை மேலதான் உண்மையாவே உட்கார்ந்துருந்தான் இதே மாதிரி தர மட்டும்தான் இருக்கு எங்கிட்டுமே சுத்தமா மறைக்கல லைட்டு கட்டல வெட்ட வெளி கொண்டை சாக்கடையில் தள்ளிட்டாங்க பின்னாடி ஒரே மூத்தர வாட பாத்ரூம் வாட ஏன் கேட்குறேன் பட்ட வாடு எப்படா விடியும்னு வந்து சேர்ந்து நேற்று ராத்திரி அப்படி ஒரு சில இடங்கள் அமைஞ்சு அதுலேயே சுத்தமாக நாட ஆரம்பிக்கவே 12:30 12:45 ஆயிடுச்சு அந்த
அப்படி ஒரு சில இடங்கள் அமைஞ்சிருது. நம்ம ஊர்ல எல்லாம் நாடகம் வருஷம் நாடகம் வைக்கிற ஊரு. நாடகம் வைக்கிறது பெருசு கிடையாது. நாடகம் வச்ச நடிகர்களை வரவேற்கிற ஒரு நாடக நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நாடக நடிகர்களை மதிக்கத்தக்கன ஊரு நம்ம ஊரு. அப்படியாப்பட்ட ஊருக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா என்ன செய்ய, வர்றது பெருசு கிடையாது. என்ன மச்சான் சத்தியமான, வர்றது பெருசு கிடையாது, எந்த ஊருக்கும் போறது பெருசு கிடையாது. போன இடத்தை காப்பாத்தி ஆகணும். ஆமா, உங்களுக்கு சொல்ல தேவையில்லை மச்சான். இல்ல அப்படி இல்ல, எவ்வளவு பெரிய ஆளுகளை கூட்டிக்கிட்டு வந்தாலும் வந்த இடத்தை காப்பாற்ற ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சிலது அமையும், சிலது அமையாம போயிடும். ஒரு சில நாளைக்கு ஊரு நல்லா இருக்கும், ஊர்ல உள்ள மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆனா வந்திருக்க நடிகர்கள் உனக்கு ஒண்ணு பிடிச்சுக்கிறாத ஆளுகளா இருக்கும், சுமாரா இருக்கும். ஆனா ஒரு சில இடங்கள்ல நடிகர்கள் சூப்பரா இருக்கும், ஊர்கள்ல நல்லா இருக்கு. இங்கிட்டு இசைக்கலைஞர்களை பார்த்தா ஏன்டா இவங்களை சந்திக்கிறோம்னு கடுப்புல வெளியில வருவாங்க. இல்லங்க அப்படி வருவாங்கன்னு பொதுவா எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஆமா, ஆனா ஒரு சில நாளைக்கு ஊரு நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, பூராமே எல்லாமே சூப்பரா இருக்கு. அன்னைக்கு சுத்தமா சாப்பாடு விளங்காது. இப்படி ஒரு நாளைக்கு ஒண்ணு அமைஞ்சா ஒண்ணு அமையாம போயிரு. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாமே அமைஞ்சிருச்சு. ஆமா, கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு, சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. ஆமா, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருக்கிற இடத்துல ஐயா எவ்வளவு நேரம் தொழில் செஞ்சோம்ங்கிறது பெருசு இல்ல, இருக்கிற நேரத்துக்குள்ள என்ன செஞ்சா அப்படின்னு முதல்ல முக்கியம். அதனால வந்த இடத்தை காப்பாத்தி ஆகணும். உளுத்திமணி நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேச்சா பேசணும். நம்ம பேச்ச தவிர வேற யாரு பேச்சு பேசப்படாது. சத்தியவன் மச்சான், நாடகம்னா இதுதான் நாடகம், அருமையான நாடகம். ஏன்னா முதல் நாடகம் வேற வந்திருக்கான். ஆமா, அதனால நாளைக்கு வேற வள்ளி திருமணம் இருக்கு. சரி, இப்படி 3 நாடகம் இருக்குது. இப்படி 3 நாடகம் இருக்கும் பொழுது அப்ப என்ன செய்யணும், நம்ம நாடகத்தை நம்ம சிறப்பா முடிக்கணும். அடே அப்பா, பெட்டிக்கார் வந்திருந்தாரியா, அருமையான பெட்டிக்கார். கையை கட்டையில இருந்து எடுக்கவே மாட்டார், எடுக்கிறது என்னமா அவருக்கு அதுல ஒரு சீக்கு அவருக்கு அதுல ஒரு வந்து இல்ல. நான் கேக்குறேன், கட்டை இங்க வச்சுக்கிற மாதிரி. நான் எப்பவுமே கையை வச்ச கையை எடுக்க மாட்டேன். எப்பவுமே அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கையை கட்டையில ஒரு கையை இதுக்குள்ள கவட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். என்ன மனுஷன் மாப்பிள, நீ வாயை நிப்பாட்டுக்க, நீ வாயை திறந்தானே வச்சிருவேன். வாத்தியாரு பழக்க வழக்கத்தை ஆள் பாருங்க, வச்சுட்டாலும் இங்க உளுந்தா இருக்கும். சரி, பெட்டிக்காரு இப்படி அருமையான பெட்டிக்காரு. சரி, வீர ஆலங்குளத்துக்காரு மாமந்தே பேசிருப்பா, அவருக்கு பேசாத உரிமையா பேசிருப்பாரு. அங்கடி சீனி மடக்காரு. அடே அப்பா, பக்கத்து ஊருக்காரதே அடி ரப்பு 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 குச்சி வச்சிருக்கீங்களா? இல்லையா, எங்க இருக்கு? அடுத்த கீதத்துக்கு வேணுமையா? குச்சி எடுத்துறீங்க ரெடியாவா? அடுத்த கீதத்துக்கு வேணும். ஆமா, அப்படின்னு அவரும் அருமையா நல்லா வாசிக்கக்கூடிய ஆளு. உண்மையிலேயே உங்களை எல்லாம் சந்திச்சதுல மகிழ்ச்சி மச்சான். அதை விட மச்சான் சத்தியமான சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவன் ரொம்ப நாளாச்சு வர சந்திச்சு. எங்க சித்தப்பே அடிக்கடி நாங்க இது எங்களுக்கு பழைய வண்டி. ஆமா, நாங்க தான் போய்கிட்டே இருக்கோம். நாடகத்தை பத்தி நாடகத்தை நல்ல முறை அமைச்சு எங்க வாத்தியாருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போனேன். வாத்தியாருக்கு இங்க பேர் வாங்கி கொடுத்தாதான் இந்த வட்டாரத்துல பேர் வாங்க முடியும். ஆமா, அதனால வந்திருக்கிறோம். வந்த இடத்தை காப்பாத்தில எப்படி சொல்ல போறது தெரியுமா? அடிக்கிறா அம்பிகையே ஈஸ்வரியே எம்மே ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மே ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மே ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. பொங்காரியே வேப்பிலைக்காரி, காரியே வேப்பிலைக்காரி. கையில பகவிரட்ட முத்தமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மே ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. எம்மே ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. எம்மே ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. வேலையிலே மனத்து வச்ச முத்தமாரி, இப்ப வெச்சு கொடு நாட்டுகிற முத்தமாரி. வேலையிலே மனத்து வச்ச முத்தமாரி, இப்ப வெச்சு கொடு நாட்டுகிற முத்தமாரி. ஆலமரம் போல இருக்கு எங்கள் கோட்டை, ஆலமரம் போல இருக்கு எங்கள் கோட்டை. எம்மை ஆதரிக்க வேண்டுமடி முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஏழைகளை ஏக்கவில்லை முத்தமாரி, நாங்க ஏமாத்தி பழுத்ததில்லை முத்தமாரி. ஏழைகளை ஏக்கவில்லை முத்தமாரி, நாங்க
கோவில் கொண்ட குங்குமக்காரி ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமி உமையவள்ள முத்துமாரி அந்த செல்வனுக்கு காண வந்த முத்துமாரி சிவகாமி அம்மா சிவகாமி உமையவளே முத்துமாரி இந்த செல்வனுக்கு கால உண்டு முத்துமாரி சிவகாமி உமையவள்ள முத்துமாரி அந்த செல்வனுக்கு காண வந்த முத்துமாரி மகராசன் வாழ்க வென்று வாழ்த்து கோரி மகராசன் வாழ்க வென்று வாழ்த்து கோரி இந்த மக்கள் எல்லாம் போச்ச வேணும் கோட்டை ஏறி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி முத்துமாரி இதுக்கு தானே புளியங்குளத்தார சீனி மரகார வேணும்னு சொல்றது அதனால தானே அந்த ஒரு பாடல் பாடுறது பெருசு இல்ல அந்த பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்கிற பாத்தியாலா ஆமா அப்ப பிச்சுட்டியா இதே மாதிரி விடியிற வர ஆரம்பம் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பு இருக்கோ இதே மாதிரி விடியிற வர சுறுசுறுப்பு இருக்கானே இருக்கு இருக்கு நீங்க வந்துட்டாலே நாடகம் சுறுசுறுப்பா சரி மச்சான் ஆனா ஒரு சில நேரங்கள்ல நான் போய் ஒரு சில நேரம் இழுத்துக்கிட்டு கிடந்துருது என்னையா நீ எங்களை சொல்லிவிட்டு நீ இழுத்துக்கிற நான் இழுக்க மாட்டேன் அவங்க இழுத்துருவாங்கன்னு சொல்றேன் நேரத்தை இழுத்துருவாங்க ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இடத்தை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மச்சான் என்ன காரணம்னா ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்தா அப்படின்னு கடுப்புல தொழில் பண்ணுவான் எரிச்சலா இருக்கு நேத்து மாதிரிதான் ஆமா நாடகம் வைக்கிறது பல லட்சம் செலவு பண்ணி நாடகம் அடுத்த வாரம் அந்த ஊர் நாடகம் திருப்பி வச்சிருக்காங்களா ஐயா வேணாம் சாமி நல்லா இருப்ப பேசாம இரு யூடியூப் வேற ஓடு நீங்க தான் வேணும்னு குறிப்பு வேற கேட்டிருக்காங்களா உண்மையாவே அதுதான் அப்படின்னு அப்படி ஒரு சில இடங்களுக்கு போயிடுறான் என்ன காரணம்னா பல லட்சம் செலவு பண்ணி நாடகத்தை வைக்கிறது பெருசு இல்ல இந்த நாடகத்தை வைக்கிறது பல லட்சம் செலவு பண்ணி திருவிழா வச்சு விடுவாங்க நாடகத்தை வச்சு விடுவாங்க இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு சில கூட்டம் வர்றது அது உள்ளூர் ஆள் வர்றது இல்ல பக்கத்தூர் ஆள் தான் அசலூர் ஆள் தண்ணியை போட்டு நேர மூதேவி அங்க இருந்து இங்க ஏறிக்கிட்டு வந்துடுறது இல்ல ஒரு சில இடங்கள்ல எடுத்துக்காட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து விட்டு நாடகத்தை விடிகிற வர நாடகத்தை கெடுக்கிற கூட்டமும் வருது ஐயோ நாடகம் வைக்கிறது பல லட்சம் அந்த நாடகத்தை கெடுக்கிறதே 130 135 155 எவ்வளவு நோட தெரியாது அப்படி கெடுத்து போடுவாங்க ஆனா நம்ம ஊர்ல அந்த பிரச்சனைக்கே வேலை இல்லை யாரு மேடையில ஏறுறதுக்கு அனுமதி கிடையாது ஒரே ஆளுதே மச்சான் ஒரு ஆள் அந்த பக்கம் மூலையில உட்காந்துருவாரு என்ன பேச்சுவாக்குல மச்சாங்கற ஏன் அப்புறம் என்ன வரேன் அண்ணனா அந்த கூட்டத்துல இருக்க ஊரா உனக்கு என்ன வேணும் ஏய் பூரா உட்கார்ந்துட்ட பூரா மாமங்க மச்சனைங்க ஒரு ஆள் கூட அண்ணன் தம்பி யாரும் இல்லையா சீச்சி என் சாமிக்கு ஐயனா ஆகாதியா விளங்காத ஆளு யாரையா போய் அண்ணன் தம்பி யூடியூப் எடுக்கறானே ஏன் அவர் என் ஐத்தமையன் சுத்தமான ஐத்தமையன் ஆமா ஆமா நான் எப்பவுமே அந்த மூடோட தான் சொல்லிட்டேன் நீங்க தான் பெரிய கரெக்ட் ஆமா நம்மளுக்கெல்லாம் இந்த அண்ணன் தம்பி மாமா மச்சான் சே நம்மளுக்கெல்லாம் ஒப்பாதுங்க ஆமா வந்திருக்க கூட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு சில பேர் திரும்ப பப்பனுக்காரப்ப நல்லா பேசுவானா நல்லா பாடுவானா நல்லா ஆடுவானா நல்லா செய்வானா தொழில் நறுக்கு சுருக்கு போல நீங்க உங்க விளம்பரத்தை குறைச்சுக்கிறீங்க சரிங்களா சில பேர் வந்திருப்பாங்க நல்லா இருப்பிய நம்ம நாடகம் உளுத்தி மட நாடகம் நல்லா நல்லபடியா கொண்டு போகணும்னு வந்திருக்கிறேன் நீங்க ஒன்னும் உயர்த்துற மாதிரி தெரியல என்னைய எங்கேயோ இதுல தெருவில் தர்ற மாதிரி தெரியுது ஆமா நல்லா இருப்பியா 6 மணி வரைக்கும் உங்க கடையில சாத்தி போடுங்க 6 மணிக்கு மேல உங்க கடையை திறந்துக்கிறீங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா டான்ஸ் அடே அப்பா அருமையான பிள்ளை தக்காளி பழம் மாதிரி தல 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 பப்பாளி பழம் மாதிரி பலபல டான்ஸ் எனக்கு போட்டதா உங்களுக்கு போட்டதா நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு எபைட் கொடுக்கற மச்சான் எபைட் நீங்க ஒண்ணும் கொடுக்க வேணாம் நான் மட்டும் தான் சொல்லிக்கிறேன் நாடகத்துக்கு எத்தனை பேர் வந்தாலும் கொடுத்து வச்ச மகாராஜா நான் தான் அப்படி மட்டும் பேசாத அப்படிதான் பேசுவேன் நீ அப்படி பேசுவீங்க அப்படி நான் கேக்குறேன் நைட்டுக்கு உனக்கு தான் அந்த பிள்ளை சரி இல்ல நான் கேக்குறேன் நீங்க நாடகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது கரெக்ட்டா 23 வருஷம் ஆகுது 23 வருஷம் எந்த பிள்ளையாவது மேடையில கையை தொட்டிக்கலாம் எங்கடா இத விட்டு இறங்க மாட்டேங்கிறீங்க தொட்டிருக்கீங்களா கட்டி பிடிச்சிருக்கீங்களா நோக்கோ ப்ளீஸ் இங்க வந்திருக்கீங்களா எங்க விடுறீங்க வரல
போட்டு அமைக்கிறீங்களா? வந்திருக்கேன் காலையில நாடகம் சீனு கட்ட அவுக்கையில வருது. இங்க மேடையில இப்பதான் நான் கேட்டேன். இந்த பாக்கி எனக்கு இல்ல மச்சான். இல்ல இல்ல எந்த பொம்பளையும் போட்டு அமுக்கணும்னு எண்ணம் இல்ல. இன்னமே வராது. வராதுல்ல. உங்களை பார்த்தா எனக்கு மண்டை காஞ்சி வருது. லேசா கூட இப்படி லேசா கைய கால கூட தொட்டது இல்ல. ஐயோ எட்டி பாக்குறோட தெரித்தாயா? என்ன மசத்துக்கியா நாடகத்துக்கு வரேன்னு? என்ன பண்ண சொல்ற? ஆளு நல்லா பல்க்குன்னு நல்லா பளிச்சுன்னு இருக்கிறியா? நல்லா பப்புனு வேஷம் போட்டு பொம்பளைய போட்டு அமுக்க வேண்டியதானே? மச்சான் அதெல்லாம் யோகா வேணும் மச்சான். இப்ப எங்களை பாருங்க இந்த தொலியை போட்டு செத்த தொலியை போட்டு அடிக்கிறேன். அதானே நீங்க கொடுத்து வச்ச மகாராஜா. நீங்களாவது பரவாயில்லைங்க செத்ததில் அடிக்கிறீங்க. இங்க பெட்டிக்கார பாருங்க நடுக்கொண்டு உட்காந்துக்கிட்டு 2 காலும் அவுட் ஆகி போச்சு. இந்த ஒரு கையை இதுல வச்சுக்கிட்டு ஒரு கையை இதுல வச்சுக்கிட்டு பிடிச்சேன். ஐயா இதுல வச்சிருக்க வேண்டிய எப்படி பார்த்தா நான் யார் யார் எங்க வைக்கிறான்னு பூரா இங்க கூட்டத்துல யாரை எதுக்குல வச்சுக்கான்னு பார்த்து பாத்துக்கிறேன் வேலை. ஆமா அப்படின்னு அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் நாடகத்தை முழுமையா பார்க்கணும் அப்படி என்ன வந்திருப்பாங்க. நாடகத்தை முழுமையா பாருங்க. அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு அருமையான நாடகம் எங்க வாத்தியார் போட்டாரு. இந்த வாத்தியார் நல்ல ஒரு நாடகத்தை போட்டிருக்காரு அப்படின்னு நல்லது ஒரு நாடகம் எப்ப சொல்லுவா தெரியுமா? காலையில தெரிஞ்சு போயிடும். இப்ப முதலாளி ஊரா சரியா உட்காந்துக்காக இந்த முதலாளி ஊரா ஒவ்வொரு மார்க்கு இப்ப போட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலையில தெரிஞ்சு போயிரு யாரு 100க்கு 100 யாரு 100க்கு 10 அப்படின்னு தெரிஞ்சு போயிரு. எப்படிங்க வாத்தியார எப்படி சொல்றீங்க? கண்டா இருக்குமிட கந்த தோட்டம் என் காதலி இருக்குமிட மன தோட்டம். கந்த இருக்குமிட கந்த தோட்டம் என் காதலி இருக்குமிட மன தோட்டம். கந்தன் இருக்குமிட கந்த தோட்டம் என் காதலி இருக்குமிட மன தோட்டம். சைக்கிளிங்க ஓட்டுதல குதிரை ஓட்டம் என் சைட்ட வந்து 10 கடை வல்லவ கோட்டம். எப்பா ஞானி நீ தனபானி அருமுகசாமி அந்தரமானி. எப்பா ஞானி நீ தனபானி அருமுகசாமி அந்தரமானி. கந்த இருக்குமிட கந்த தோட்டம் காதலி இருக்குமிட மட தோட்டம். கோபப்பட மாட்டா நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு. கோபப்பட மாட்டா நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு. திரும்பி கூட பார்க்க மாட்ட தெரிஞ்சுக்கார பொண்ணு சீக்கிரத்தில் சிரிக்க மாட்ட சிவகாசி பொண்ணு. ஈரோடு பெண்ணுக்கு தாயிரமான மனசுடா தமிழ் பொண்ணுக்கு தங்கமான மனசுடா கடலில் பொண்ணுக்கு கரும்பு போல மதுடா நாங்கள் பொண்ணுக்கு நடக்கையில சாந்த புள்ளடா இவன் ஆட்ட புள்ளடா சைட்டு கிடைக்கதா இவன் மறந்துருக்காண்டா எல்லாம் போல தேடி விட்டு இந்த போட்ட பேர் அழகி நைனா ஏ நைனா எங்க தாய் இருக்கு விட கொஞ்சம் தோட்டம் காதலி இருக்கு விட மட தோட்டம். கலைஞடத்தா மாட்டா நம்ம காரக்குடி பொண்ணு மைங்கடத்தா மாட்டா நம்ம மதுரக்கார பொண்ணு. கலைஞடத்தா மாட்டா நம்ம காரக்குடி பொண்ணு மைங்கடத்தா மாட்டா நம்ம மதுரக்கார. எப்பா வாய துறந்து பேச மாட்டா வாழப்படி பொண்ணு பொண்ணை வச்சு கட்டிட்டு சொன்ன பட்டின பொண்ணு. ஆண்ட பொண்ண பெண்ணுக்கு 2 மடங்கு அறிவிடா திருப்பி பேச பெண்ணுக்கு திருப்பி தானே அழகுடா. கொஞ்சம் கொஞ்சம் பெண்ணுக்கு கண்டுக்குள்ளே சிறப்புடா பஞ்சவல பெண்மானா 10 கேட்டா நெருப்புடா. காதல் என்னடா இதை காதல் சொல்லடா சிகனை காட்டிடா அவ சிரித்து பேசடா எல்லாம் போல தேடி விட்டு வைக்க மாட்ட பேர் அழகி நைனா ஏ நைனா. இருக்கு விட கந்த தோட்டம் என் காதலி இருக்கு விட மட தோட்டம். சைக்கிளிங்க ஓடுகிற குதிரை ஓட்டம் என் சைக்கிளிங்க 10 கடை. ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரம் மால்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் துணை ஸ்ரீ வெங்கலமடை ஐயனார் துணை ஸ்ரீ முனியப்ப சுவாமி துணை விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி வட்டம் உளுத்திமடை செங்கமடை புதியநெந்தல் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வெங்கலமடை ஐயனார் ஸ்ரீ முனியப்ப சுவாமி கோவில் திருவிழா முன்னிட்டு மரியாதைக்குரிய நரிக்குடி காவல்துறை உயர்திரு ஆய்வாளர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய கட்டனூர் காவல்துறை உயர்திரு சார்பு ஆய்வாளர்கள் ஆகியோரது தலைமையிலும் உயர்திரு மரியாதைக்குரிய கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் முன்னிலையிலும் இவரங்க மேடை இன்றைய தினம் நடக்க இருக்கிற நாடகம் இரவு 10 மணிக்கு வீரபாண்டிய கட்டபொம்மு நாடகம் 3ஆம் பாகம் நாடகம் வெகு சிறப்பாக நடக்க காரணத்தினார் இதில் பங்கேற்க நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்வது கிழமை எழுது கிழமை சண்டை கிழமெல்லாம் தனக்கு தன்னை வெற்றி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமுக அன்பு மாமா மணக்குள மாநகரை சேர்ந்த MS பாக்கியநாத மாமா அவர்கள் இவரங்க மேடையில் பகதூர் வெள்ளை நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக கோயிலேச்ச கோயிலவாணி உங்கள் அன்பு பிரகாத்திற்கு அன்பிற்கும் பாசத்திற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு அத்தை நடிப்பரசி மணக்குளத்தை சேர்ந்த லட்சுமி அவர்கள் வெள்ளை நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடி
முறையை சென்ற இடமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரும் பாஸ்துக்குரிய அன்பு சித்தப்பா நாளூரை சேர்ந்த ராஜேந்திர அப்பா அவர்கள் கட்டபொம்மன் நடிக்க காத்துக்கொண்டார்கள். அதற்கு இணையாக தோப்பூர் மாநகரை சேர்ந்த வீரராஜ மாமா அவர்கள் இவர்கள் மேடையில் ஊமத்தில் நடிக்க காத்துக்கொண்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக வேஷம்னா இப்படித்தான் அப்படின்னு சிறந்த முறையில் இங்கே வேஷப்பட்டு நடிக்க கொண்டு வந்திருக்கக்கூடிய பாஸ்துக்குரிய அன்பு மாமா தேலியை சேர்ந்த MS பொன்மணி அவர்கள் தானாவதி நடிக்க காத்துக்கொண்டார்கள். இதெல்லாம் சரிதான். இப்ப சொல்ல போறது எங்க அண்ணன். யாரு? எல்லாரையும் மாமா மச்சான்னு சொல்லுவேன். ஆமா. இப்ப சொல்ல போறது எங்க அண்ணன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு? உலகத்திலே உனக்கு ஒரு அண்ணன் இருக்காரா? உலகத்திலேயே எனக்கு அண்ணேன்னு ஒரு ஜீவன் ஒரு ஆளை சொல்லு. ஆளை பொறுத்து ஏன் அண்ணன் சொல்லி நான் சொல்றேன். நீ ஒரு மயிரும் இல்ல, நீ வேலையை பாரு. சிறந்த முறையில் இங்கு சென்ற இடமெல்லாம் தனக்குத்தானே வெற்றி கொண்ட மதிப்பிற்கு மரியாதை உரிய பாசமிகிறது உடன்வருவா சகோதரர் செம்பனர்ஜி மாநகரை சேர்ந்த என் மணி அண்ணா அவர்கள் இவர்கள் மேடையில் காலந்துரை நடிக்க கற்றுக்கொண்டார்கள். ஏய் மூடியா, ஏய் வேலையை பாரியா. அதற்கு அடுத்தபடி இப்ப முதல்ல சொன்னதெல்லாம் கூட சரி சரி, இப்ப சொல்றவரு எங்க அண்ணன் தான். ஆமாயா, இப்ப மைக்கு, இப்ப இங்க இருக்கிற மைக்கு அவர் வரும்பொழுது மைக்கு இப்படி போயிடும், அப்படி போயிடும். 6 அடி வேங்க. எனது உடன்பிறவா சகோதரர் கொளிஞ்சிப்பட்டியை சேர்ந்த SK போதகுரு அண்ணார்கள் கம்பளம் பட்டால் மணிக்க காத்துக்கொண்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமெழுத்தரும் பக்கமேல இசைமதி அன்பிற்கு மாசத்துக்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா வீர ஆலங்குளத்தை சேர்ந்த குணேசேகர மாமா அவர்கள் இங்கு ஹார்மோனியம் அன்பின் பாட்டு 300 நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கு பெற்றெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமாய் என்றெடுத்து மாருளையும் தோளுலையும் நாவுரங்க என கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்தி வேர்வடி தஞ்சுட்டி எனக்காக பாழும் செஞ்ச சுவாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதாயே பூமி, என்னைக்குமே நீதாயே பூமி. தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி, தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி முதல் முத்தமிட்டு மூச்சு கத்த பங்கு போட்டு, முதல் முத்தமிட்டு மூச்சு கத்த பங்கு போட்டு பொத்தி என்ன வளர்த்தது யாரு, பொத்தி என்ன வளர்த்தது யாரு, நீரானு சொல்லி தெரியணுமா ஏ அம்மாவே, ஓடி சாமி உனக்கு நிகராகுமா. களவெட்ட நெல்லறுக்க கலடுக்க நீ நடப்ப, எனக்கு நெல்லி சொரு வங்கி தந்து நீச்ச தண்ணி நீ கொடுப்ப, மாத்தி கட்ட இல்லாம விரியேன்னு நீ இருப்ப, எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப, எனக்கு தலைவலினா கண்ணீர நீ வடிப்ப, என்ன தச்சு தலை ஜீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப, சாயங்காலம் வீடு வந்தா பாரி கட்டி அழைப்ப, உத்தமிய நான் படிக்கணி ஓடாணி தேஞ்சயம்மா, உத்தமிய நான் படிக்கணி ஓடாணி தேஞ்சயம்மா, ஒத்தக்கல் முக்குச்சியத்தான் அழகில வச்சயம்மா, பெத்தவளை நீதாய கோவிலம்மா, பெத்தவளை நீதா என் கோவிலம்மா, ஓ பாசத்துக்கு தெய்வம் தான் இணையாகுமா, பாசத்துக்கு தெய்வம் தான் இணையாகுமா, பாசத்துக்கு தெய்வம் தான் இணையாகுமா. சூப்பர் சூப்பர், சரியான பாட்டு, அருமையான பாடல். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் கோடியிருக்கிற மிருதங்க சக்கரவர்த்தி பாஸ்துக்குரிய அன்பு ஆமா நாளூரை சேர்ந்தவை மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம் அண்ட் டோலக்.
சூப்பர் வாய்ச்சதெல்லாம் சரியில்லையா பினிஷிங் சரியில்லையா என்ன பினிஷிங் சரியில்ல அது என்ன கடைசியில விரல வச்சு என்னமா ஏய் மாப்பிள்ளை விரல விடலைன்றியா சரி சிறந்த முறையில் எங்களுக்கு பலபாத்திய புகழ் ஆல்ரூர் மாஸ்டர் பாசமை எனது அன்பு மச்சான் நீ பிள்ளையங்குளத்தை சேர்ந்த கே.ஏ. சத்யபான் மச்சான் அவர்கள் இங்கு ஆல்ரவுண்ட் இசையமைப்பார்.
சூப்பர் சூப்பர் அருமையான வாசிப்பு. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயின் அதனுடைய பாசத்துக்குரிய அன்பு சித்தப்பா முல்லைக்குள்ள சேர்ந்த பி.ஏ. பரமசிவப்பா அவர்கள் மிக சிறந்த முறையில் லயம்கிற தாளத்தை சமைப்பார். ஐயா சூப்பர் சூப்பர் அருமையான முறையில் சீர்தமைப்பு. யாருக்கு சீரமைப்பு? அவரேதான் மிக சிறந்த முறையில் சீர்தமைத்து கொடுத்த அன்பு சித்தப்பா வி.ஏ. அன்பு சித்தப்பா முல்லைக்குளத்தை சேர்ந்த பரமசிவ அப்பா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி நினைக்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் இவரங்க மேடையில் ஒளி அமைப்பு அன்புள்ள அருமையான உலகிற்கு நியூர் ராஜா மற்றும் ஸ்ரீ உமா ரேடியஸ் ஒளித்திமடையை சேர்ந்த 2 உள்ளங்கள் அருமையான ஒளி வைத்திருக்கின்றார். சிறந்த முறையில் அருமையான ஒளிவிளைமை அன்புள்ள அருமையான ஒளிவருக்கு நியூர் ராஜா மற்றும் ஸ்ரீ உமா ரேடியஸ் ஒளித்திமடையை சேர்ந்த அன்புள்ளத்துக்கு எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நினைக்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். சீனி மடக்காருக்கு வேற கோவம் வேற வருது. இதுல போட்டிருக்கிறது 400 போட்டிருந்தா நான் 400 தானே சொல்லுவேன். ஆமா என்னது எனக்கு சீனி மடைன்னு தெரியும். அப்ப நீங்க நோட்டீஸ் அடிக்கிற ஆளுகிட்ட சொல்லணும். அது 400 சீனி மடை எனக்கு தெரியும். எனக்கு ஊரே தெரியும். அதுக்கு சிறந்த முறையில் இங்கு பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். எப்படிக்கு விழுத்துமடை செங்கமடை புதையநேந்தல் கிராம பொதுமக்கள் அனைத்து அன்புள்ளத்துக்கும் எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நடிக்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்தை இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு எங்களது அன்பு வாத்தியார் நாடக ஆசிரியர் புளியங்குளத்தை சேர்ந்த அன்புமா சி.கே. சந்திரன் அம்மா அவர்கள் இந்நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். எந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொடுத்து சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொடுப்பார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாவிட நடத்தி கொண்டிருக்கிற மற்ற விழா கமிட்டியாருக்கும் மனமார்ந்த நன்றி நடிகர்ந்த வணக்கம். எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக எங்களது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நடிகர்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சிறந்த முறையில் இங்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்க பாசத்துக்குரிய எனது உயிர் மச்சான் மானாமதுரையை சேர்ந்த அவர் உயிர் மச்சான் நாங்க ஒரு யாரு யோ இப்படி இல்லையா நீ என்னையா அதை அப்பப்ப பிரிக்கிறீங்களா? என்னையா எதையுமே பிரிக்காதீங்க சரிங்களா? நீ அவனை மட்டும் சும்மா ஐயா நான் கேட்கிறேன். இது யாரு பெட்டி? நம்ம பெட்டி. யாரு மிருதங்கா? இது யாரு ஆல்ரவுண்டு? யாரு தாளம் கேக்குற சொல்லியா? நம்ம தாளம். யாரு சீனு? யாரு மேடை? யாரு ஊரு? நம்ம ஊரு. இதெல்லாம் நம்மன்னு சொல்றோம்ல அதே மாதிரி அவரையும் நம்மன்னு சேர்த்துக்கிறானு. நம்மன்னு எதையும் சேர்த்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. பிரிவினை வரக்கூடாது. ஏன் நீ பேசாம கிடப்ப? ஏன் என்னாச்சு அவருக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? தம்பியா? அப்ப முறை சரியா? மானாமதுரையை சேர்ந்த எனது பாசமிகு அன்பு மச்சான் ஆமா மாசான மச்சானம் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி நடிகர்ந்த வணக்கம் வணக்கம். அதெல்லாம் யூடியூப் தனியா எடுப்பாரு. என்னை எடுக்கிறத விட பொம்பளை பிள்ளைய நல்லா ஜூம் பண்ணி நல்லா எடுப்பாரு. நம்மளுக்கு இல்ல சும்மா என்ன பப்புன சும்மா கடமைக்கு வந்து லேசா எடுத்து போட்டு பொம்பளை பிள்ளைய பூச்சுன்னு நல்லா ஜூம் பண்ணி கிட்டத்துல அது வரைக்கும் எடுத்துடுறது எடுப்பாரு. விடுங்க. ஆமா மாசான மச்சான் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி நடிகர்ந்த வணக்கம் 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 வணக்கம். சரி எல்லாத்தையும் சொல்லியாச்சியா? இப்ப விஷயத்துக்கு கெங்காத்திர வச்சுக்க. இப்ப விஷயத்துக்கு வர்றேன். ஆடர் கலையரசி அப்படிங்க சுந்தரி நாட்டிய தாரகை. இப்ப நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறியா? பெட்டிக்காரு புழுக்குன்னு எதுக்கு அமுக்குறியா? நீ சொல்லணும்ல. அத அமுக்குற வேலையை விட மாட்டியலா? எனக்கு அதானே வேலை. கையை இங்கதான் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு மனுஷன். எனக்கு அதானே வேலை. என்ன அதே வேலை? அமுக்குறதே எனக்கு வேலை. பாடும் பொழுது கட்டைக்கு போகணும் கையை. மத்த நேரம் கட்டையை விட்டு கபட்டுக்குள்ள அங்கங்க போச்சுன்னா அத்துப்படி அத்தனைக்கு. நாட்டிய தாரகை நடன சிங்காரி பாசத்துக்குரிய எனது அன்பு சகோதரியும் ஆகிய ஆமையா என் தங்கச்சியா சகோதரிய சித்தப்ப மகதாயா? சித்தப்ப மகதான். இந்த திரைக்கு உள்ளதே சித்தப்ப மக. வெளியில வந்துட்டா எனக்கு பொண்டாட்டி சின்ன அத்தை மக. ஆமா அருமையான பிள்ளை. கிளிகிளு பாப்பா அன்பு சகோதரி கேட்டி தரணிஸ்ரீ அவர்கள். தரணிஸ்ரீ 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 உண்மையில கொண்டாச உத்தமிய மெத்த உண்டு சத்தியமா சொல்லுகிறேன் என் தங்க ரத்தினமே தாளமுடி
ரத்தினமே உன்மேல கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு உன்மேல கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு சத்தியமா சொல்லுகிறேன் என் தங்க ரத்தினமே காண முடியாது கண்ணு பொண்ணு ரத்தினமே என் தங்கம் என் பொண்ணு என் தங்கம் உன்மேல கொண்ட ஆசை சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கிற வைகாசி போல் சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கிற வைகாசி போல் முத்தழக நீயும் நானும் தங்க ரத்தினமே முடிச்சு போட்டு வாழ்ந்திடலாம் பொண்ணு ரத்தினமே என் தங்கம் என் பொண்ணு என் தங்கம் அப்பா சரியான வாசிப்பு பிச்சுட்டாரியா ஆலங்குளத்துக்காரி சரியான வாசிப்பு என்ன பொம்பளை நினைச்சுக்கிட்டு என்னத்த பாடி ஏய்யா, என்ன பண்ணியா என்ன நான் சரி பொம்பளை பிள்ளைக்கு உனக்காதான் பாடினேன் எனக்கா தானா சரி 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 ரொம்ப சந்தோஷம் என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில் திருமண்பட்டியை சேர்ந்த ஆர்டி முத்துராஜ் பாப்பன் நான் தான் வேற யாரும் கிடையாது உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு அன்பாரு பணிபுடன் வேண்டி நம்ம கேட்டுக்கொள்ள நன்றி 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 இப்ப கையா இங்க வைங்க நீ தான் கையை வைக்க கூடாண்டில என்ன பொம்பளைய சொன்னா மட்டும் வாயை இழுத்துக்கிட்டு பாடுறீங்க இப்ப பாடுங்க எனக்கு அப்ப நீ கையை எடுக்க கூடாதுன்னு சொல்லு கையை வைக்க சொல்லணும் கையை அடிக்கப்படாது கையை வைக்க கூடாதுன்னு சொன்னீல எதுல கையை வைக்கப்படாதுன்னா எப்ப வைக்கணுமோ அப்ப வைக்கணும் பாடும் போதே வைக்கணும்னு சொன்ன நீ பேசிக்கிட்டு தானே இருக்க இப்ப பேசிட்டு இப்ப பாட்டு பாட சொல்லிருக்கு இப்ப வைங்க வைக்கவா தொண்டை முள்ள கட்டிக்கிடுச்சு தொண்டையை கட்டிக்கிடுச்சா கட்ட ஆமாச்சா அப்படியே கட்டட்டு நல்ல பாட்டா அப்படி பாடுங்க நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் அல்பே இல்லா மானிடராய் அன்னையை இழந்தாய் இளவயதில் பல்பே அறியா பாவியர்கள் வாழுகின்ற உருமதை நான் அறிவேன் இங்கு நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தென்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் உண்மையிலே அவரை வந்து தப்பா பேசுறதுல தப்பே இல்லை தப்பு முதல்ல தப்பு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்களை நான் என்னத்தை தான் கழுவி ஊத்துனாலும் சரி என்னைய பெருமையா வேற பாடிப்பிட்டீங்க ஆமா இவரை போய் இனிமேலுக்கு நம்ம எங்க கை வச்சாலும் பிரச்சனை இல்லை உனக்கு என்ன வேணும் அவர் வந்து எனக்கு மாமா ஆனா அவர் என்ன பண்ணாரு அவர் வந்து என்ன சொல்றாரு நான் பற்றி ஐயோ பாட்டு பாடுறது இப்படித்தானே ஸ்டெப் பேர் என்னமா அப்பா சொன்னாரு உங்க பேச்சுல இந்த பேரை மறந்துச்சு அது பேர் என்னன்னு கேளியா பேர் வேணாம் சரி 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 சரிங்கப்பா சரிங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ என்னைய பெருமையா பாடின உங்களுக்கு நல்லா சந்தோஷம் 4 பேர் நல்லா மூத்திர குடிக்க நான் குடிச்சிருக்கேன் 4 பேர் ஆமா கோடாங்க மரக்குள்ள கோடாங்கி அப்பா அவர்கள் 101 இல்லையா சரி 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 நன்றி அப்ப அன்பளிப்பு கொடுத்து சொல்லப்படாதப்பா விடுங்க 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 சரி 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 நன்றி 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 ரொம்ப சந்தோஷம் இப்போ மச்சான் இப்போ நம்ம எதுக்காக ஆமாம் எப்போ தெரியும் உளுத்திமடையை பற்றி எனக்கு தெரியும் ஆமாம் இப்போ நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் எதுக்கு உளுத்திமடைக்கு எதுக்கு வந்தோம் மச்சான் நாடகத்துக்கு வந்திருக்கோம் நாடகத்துக்கு ஏன் வந்தான் மக்களை சந்தோஷப்படுத்த மச்சான் பிளாஸ்டிக் குடத்துல தண்ணி பெரிய குடத்துல தண்ணி வேணும் போட்டுக்கிட்டு வாங்க இப்போ வேணும் எனக்கு மச்சான் மக்களை சந்தோஷப்படுத்த வந்திருக்கோம் சரி அப்படியா மக்களை எல்லாரையும் சந்தோஷம் யாராவது ஒரு ஆளை விட்டு அனுப்புங்க இப்ப ஊர் மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம் ஆமா மச்சான் இப்படி ஊரையே சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம் ஆமா மச்சான் ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கமா அது சொல்ல முடியாது மச்சான் சொல்ல முடியாதுல என்னவோ எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஊர் மக்களை சந்தோஷப்படுத்த நம்ம போயிருக்கோம் ஆமா மச்சான் ஆனா நம்ம குடும்பத்துல எம்பிட்டு பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் ஆமா அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா எனக்கு இன்னைக்கு சந்தோஷம் என்ன சந்தோஷம் அப்படின்னா இந்த பிள்ளைய டான்ஸ்கார பிள்ளைய பாக்குறதே எனக்கு என் பொண்டாட்டிக்கு சின்ன பிரச்சனை மச்சான் சரி அவ
போயிட்டா அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா. என் தங்கச்சியா கிட்டத்தட்ட 3.5 மாசம் ஆயிருச்சு. இன்னும் வந்த பாடு இல்ல. சரி எனக்கு வருத்தம் இல்ல. அவ போனா போட்டு அப்புறம் அவங்க அம்மா இருக்குல்ல, அவங்க அம்மா மாமியா வேணும்டா மானகட்டவளே. ஏல மாமியா கிட்ட போறேன் நான் சொன்னேன். என்ன சொன்ன? போய் விஷயத்தை சொல்லுவோம்னு சொல்றேன். சரி அதை விடு. அதுக்காண்டி இந்த பிள்ளை என்ன பண்ண போற? இந்த பிள்ளைய இப்ப நான் இது பண்ணனே. ஓ வாயில வச்சு என்ன பண்றது ஒண்ணேலாம்? என்ன பத்தானே கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த வாயினால உனக்கு என்ன வேணும்? சித்தப்பே மக தங்கச்சி. இப்போ என்ன சொன்ன? யா வெளியில வந்துட்டா பொண்டாட்டிதாயா. நீ என்ன கேட்டப்ப மானகட்டவைய? ஏன் உங்க முறையா அப்படித்தான். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, தங்கச்சின்னு பார்க்க மாட்டேன். என்னென்ன பண்ணுவேன்னு மட்டும் கொஞ்ச நேரத்துல ஊரே பார்க்கும். காட்சியை பாப்போம். குடிக்க வாத்தியாரா குடிக்க. ஊரு விட்டு ஊரு வந்து ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பெருகட்டு போனாதீனா நம்ம பழப்பு என்னாகுங்க. விட்டு நம்பி எதை வேணா நம்பி எத்தனை பேரு வீடு உங்கள் நம்பி. விட்டு நம்பி எதை வேணா நம்பி எத்தனை பேரு வீடு உங்கள் நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. எப்போது நீங்க தப்பாக என்ன வேணாம், பின்னாலகட்டு போவேனு என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கூட போலது நடக்கலையா, வீட்டையே மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா. மண்டலிலேயே வெண்ட வருண்டு மங்கிலாதுரை வெட்டியும் உண்டு. இல்லை 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 சொல்ல வேணும். வாழ்க்கைய ரசிக்கணும்னா அவஞ்சு குடி வாசனை பட வேணும். வாலிபமினு கண்ணனா உன்ன கொஞ்சம் ஆசையை தொட வேணும். கட்டிய தேடுக கற்பனை வரும். கண்டது 1000 காவிய வரும். கட்டிய தேடுக கற்பனை வரும். கண்டது 1000 காவிய வரும். காதல் எல்லாம் ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பெருகட்டு போனாதீங்க நம்ம வளப்பு என்னாகு. தொழிலே ஆட வந்த வானத்து மின் விலைக்கே ஆளியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாடு சின்ன தம்பி எசபாடு. புலியிலே ஆட வந்த வானத்து மின் விலைக்கே ஆளியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாடு சின்ன தம்பி எசபாடு. புலியிலே ஆட வந்த வானத்து மின் விலைக்கே பாட்டெடுத்து நாம் படிச்சா பாட்டருவி கண் உறங்கும். பட்ட மரம் பூ மலரும் பறையிலும் நீ சொரக்கும். பாட்டெடுத்து நாம் படிச்சா பாட்டருவி கண் உறங்கும். பட்ட மரம் பூ மலரும் பறையிலும் நீ சொரக்கும். ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நாம் படிச்சேன். 7 கட்ட 8 கட்ட தெரிஞ்சா நான் படிச்சேன். நான் படிச்ச ராகம் எல்லாம் யார் கொடுத்தார்? சாமிதான். எடுத்து படிச்சதில்லை காட்டி அந்த பூமிதான். தொட்டில் மேலே
வண்ண பூவா விளையாடு சின்ன தம்பி எசவாடு துணியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆளியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே இருக்கா பட்டினிய பார்த்ததில்லை தாயிருக்கும் காரணத்தால் கோவிலுக்கு போனதில்லை ஒரு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்லை தாயிருக்கும் காரணத்தால் கோவிலுக்கு போனதில்லை தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதேன் நான் அழுக தாங்கிடுமா உடனே தாயழுவா அகமத்த தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளதான் வாழுகிற வாழ்க்கையிலே தோல்விகளே இல்லதா தொட்டில் மேலே குத்துமாலை பூவா விளையாடு சின்ன தம்பி எசவாடு துணியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே ஆளியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே